இவனுங்க கொள்ளையடிச்ச பணத்தை சூர்யா வீட்டில் மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் சூர்யாவை உயிரோடு விடுவோன்னு மிரட்டி இருக்கானுங்க. பணத்தை எங்கடா வச்சிருக்கேன் சார்? பணத்தை நான் தான் சார் பத்திரமா வச்சிருக்கேன் சார். அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணி எப்படி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து வேணும், அதுக்காக நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனான். இந்த குழந்தை யாருக்கு பிறந்தாலும் சரி, ஆனா அது இந்த மண்ணை தொடாது. வயிற்றுக்குள்ளேயே மண்ணோட மண்ணா போயிடும். என்னைக்கு இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். உண்மை ஜெயிச்சதாலதான் நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சமந்தி வாங்க சமந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் நல்ல காஃபி போடுவேன். இல்ல ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. சுரேஷ் சொல்லுங்க. அப்படியா? வேண்டாம் சுரேஷ், கொஞ்ச நாளைக்கு நான் எந்த கேஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறதா இல்ல. அதனால அந்த கிளையண்ட் கிட்ட வேறொரு வக்கீலை பார்த்துக்க சொல்லுங்க. அப்புறம் என்னோட மொபைல் நம்பர், வீட்டு அட்ரஸ் யாருக்குமே தர வேண்டாம், நான் சொல்ற வரைக்கும். ஓகே? சமந்தி, ஏன் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் நாம நிம்மதியா வேலை பார்க்க முடியும். என் மருமக ஜெயில இருக்கிறப்போ எப்படி என்னால இன்னொரு கேஸை டேக் ஓவர் பண்ண முடியும்? அதான் என் மருமகளை வெளியில கொண்டு வர வரைக்கும் நான் எந்த கேஸையும் டேக் ஓவர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு கிளையண்ட் ஒரு வக்கீல் கிட்ட எதுக்கு வருவாங்க? அந்த வக்கீல் அந்த கேஸ்ல ஜெயிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட தான் வருவாங்க. அந்த நம்பிக்கையை இதுவரைக்கும் நான் காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல 2 தடவை நான் தோத்து போயிருக்கேன். அதே வேற வக்கீலா இருந்திருந்தா நான் பாராட்டியிருப்பேன், வாழ்த்திருப்பேன், கை கொடுத்திருப்பேன். ஆனா என்ன தோக்கடிச்சது என் எக்ஸ் வைஃப் தமிழரசி. அதை என் தொழிலுக்கே ஒரு பெரிய அவமானமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, சிந்திக்க முடியல. அந்த அவமானத்தை நான் தொடச்சு எரியணும்னா இந்த கேஸை எப்படியாவது உடைச்சு என் மருமகளை நான் வெளியில கொண்டு வரணும். வருவேன். அதுக்கப்புறம் தான் சம்மதி. I'll take up a new case. சரி சமந்தி, நான் கிளம்புறேன். சம்மதி, என்ன கிளம்புறீங்க? ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதுக்கான பதில நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அப்பாவா என்னால எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் பொண்ணு ஜெயில படுற வேதனையை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால எதையுமே யோசிக்க முடியல. அதனால என் மகளை எப்படியாவது காப்பாத்துக்க சம்பந்தின்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பூஜாவை காப்பாத்தாம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கப்புறமும் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? என் மக பூஜாவை காப்பாத்த தன்னலத்தோட வந்த. ஆனா நீங்க சுயமரியாதை விடாம உங்க மருமக பூஜாவை காப்பாத்துவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன் சம்மதி. வாங்க சம்மதி. மிஸ்ஸஸ் தமிழரசி மேடம், மிஸ்ஸஸ் தமிழரசி மேடம், மிஸ்ஸஸ் தமிழரசி மேடம், எங்க இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அருள், என்னப்பா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான கிளைண்ட் பா, அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஹலோ, கேன் ஐ கால் யூ இன் 10 minutes ப்ளீஸ்? தப்பா நினைக்காதீங்க. யா. அருள், வழக்கமா நான் யார் வீட்டில் நுழைஞ்சாலும் காலிங் பெல் அடிச்சு தான் நுழைவேன். அடிக்காம நுழைஞ்சிட்டேன். ஐம் ரியலி சாரி ஃபார் தட்.
டேய் என்னடா இது என்னென்னமோ பேசுற? இந்த வீட்ல உனக்கு இல்லாத உரிமையடா? உரிமையா? எந்த உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னோட அம்மா தமிழரசி எப்போ காணாம போயிட்டாங்க. இப்போ இங்க நிக்கிறது லாயர் தமிழரசி. பாசத்தை விட சட்டம் தான் முக்கியம் நினைக்கிற லாயர் தமிழரசி வீட்டுக்குள்ள நுழையும் போது பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். நான் கேட்காம வந்துட்டேன், அதுக்கு தான் சாரி கேட்டேன். என்னடா இது திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? பெத்த பிள்ளைய விட மருமக பூஜாவோட உங்களுக்கு அந்த இளவரசியும் சுப்பிரமணியம் தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல? அருள், ஆளை வச்சு நான் முக்கியத்துவம் மனசுல கொடுக்கறது இல்லப்பா. குற்றம் யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அந்த கடமையை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா கேஸையுமே நடத்திட்டு வரேன்ப்பா. அப்புறம் ஏன் எந்த தப்பும் செய்யாத பூஜாக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ அருள், நீ இன்னுமா பூஜா எந்த தப்பும் செய்யலன்னு நம்புற? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நம்புவேன். ஏன்னா எனக்கு பூஜாவை பத்தி தெரியும். அருள், பூஜா நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லப்பா. நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் உன் கண்ணை மறைக்குது. பூஜா தான் கயல்விழிய கொன்னான்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிருக்கு. அவளுக்கு தண்டனையே கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறமும் நீ அவளை நம்புறேன்னா உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? பூஜா இந்த கொலையை செய்யல. உங்களோட பேச்சு திறமையாலும் அந்த சண்முகத்தோட அதிகார திமிர்னாலையும் அவளை குற்றவாளியாக்கிட்டீங்க. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோமேன்னு பெருமைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே அவள் நிரபராதி நிரூபிச்சு அவளை வெளியே கொண்டு வருவேன். அது வரைக்கும் நானும் ஓய மாட்டேன், எங்க அப்பா ஓய மாட்டேன். என்ன அருள் பேசுற? பூஜா எனக்கு மருமக. அவளுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுவேனா? என்னப்பா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுறியப்பா? இத பாரு, நடக்காத விஷயத்துக்காக நீயும் உங்க அப்பாவும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பாரு அருள், பூஜா தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும்பா. அப்பவும் நான் அவளை என் மருமகளா ஏத்துப்பேன். மருமகளா? யாரு யாருக்கு மருமக? என்னைக்கு நீங்க அவளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தீங்களோ அன்னைக்கே மாமியார் மருமக உறவுலாம் அருந்து போச்சு. பூஜா அவங்களோட மருமகளா இல்லையான்றதெல்லாம் அப்புறமா முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு மகனா இருக்கிறதே பெரிய விஷயம். அது நீடிக்குதான் பாருங்க. நீங்களும் உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க, நானும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். டாடி, பூஜா, எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கம்மா. பெத்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு உயிரோட இருக்க. இதுக்குதாம்மா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கோவப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாத. அது கோவம் நம்ம எதிர்காலத்தை அழிச்சிடும். நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு உனக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைமா. நீ மட்டும் சுப்பிரமணியை பார்த்து கோவமும் பொறாமையும் படாம இருந்திருந்தா உனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும், நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும்னு சொன்ன. இன்னைக்கு எப்படிப்பட்ட இடம் கிடைச்சிருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த இந்த கொலைய நான் தான் பண்ணிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா? தெரியலம்மா, நம்பர்தா வேண்டாமான்னு தெரியல. ஆனா நீ தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு தகப்பனா உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நான் இருக்கம்மா. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக சம்மந்தி கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரப்போகுது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன்னை வெளியே கொண்டு வராம விட மாட்டேன். நீ தைரியமா இருமா. உட்காருங்க. எங்க எவ்வளவு தூரம்? ஏன் மேடம், நாங்க வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். மேடம்,
நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இத சொல்லவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் அன்னைக்கே சொன்னேனே, இது உதவி அல்ல, என் கடமை. உங்க கடமையால தானே மேடம் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அந்த கடமையை மட்டும் நீங்க செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அப்படி இல்ல சுப்பிரமணி, நான் என் கடமையை செய்யாட்டா கூட உன் நேர்மை உன்னை காப்பாத்திருக்கும்பா. ஒன்னு சொல்றேன் சுப்பிரமணி, நல்லவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னமோ ரொம்ப பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் முடியும். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி என்ன பேசிக்கிட்டு. ஆமா இளவரசி, இப்போ உனக்கு எத்தனாவது மாசமா? 8வது மாசம் முடிஞ்சு 9வது மாசம் மேடம். ஓ, டெலிவரி டைம் வந்துருச்சா? வெரி நைஸ். பாத்தியா, இந்த குழந்தை பிறக்க போற நேரம் எல்லாமே அழகா கூடி வருது பாத்தீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, இந்த குழந்தை பிறந்த அப்புறம் உங்க 2 பேரோட லைஃப் சூப்பரா இருக்க போகுது. சுப்பிரமணி, இந்த கட்டத்துல இருந்தா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்பா. டாக்டர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருப்பாங்க, இந்த விட்டமின் எடுத்துக்கங்க, அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு முக்கியமான விட்டமின் அவளுக்கு கொடுக்கணும், அன்புங்கிற விட்டமின். சுப்பிரமணி, இவங்களோட செக்கப்பு, ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். ரெடி பண்ணிருக்கீங்களா? ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் மேடம், சொந்தமா தொழில் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன தொழில் பண்ண போறீங்க? அதான் மேடம், ஏற்கனவே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன். இடம்லாம் கூட பார்த்துட்டேன். ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன். அது வந்ததும் உடனே ஆரம்பிச்சிடுவேன். எவ்வளவு செலவாகும்பா? இப்போதைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா போதும் மேடம், ஆரம்பிச்சிடுவேன். நீங்க கேட்ட இடத்துல நிச்சயமா கொடுத்துருவாங்களா? பணம் கொடுக்கறவங்க வட்டியை எதிர்பார்ப்பாங்களேப்பா. ஆமா மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சுப்பிரமணி, இந்தாங்கப்பா, இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சு உங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. என்ன மேடம், நீங்க போய் அதெல்லாம் வேண்டாம் மேடம். ஏன்பா, யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குறீங்க, நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? சுப்பிரமணி, இத சும்மா வாங்கறதுக்கு உங்களுக்கு யோசனையா இருந்தா என்கிட்ட கடனாவே வாங்கிக்கங்க. உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். அம்மா இளவரசி, கொஞ்சம் சொல்லுமா, உன் புருஷன்ட்ட கொஞ்சம் சொல்லுமா. மேடம், எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இத வாங்கிக்கங்க. இத பாருங்க, நீங்க இங்க வரும்போது என்ன சொன்னீங்க? எனக்கு நன்றி சொல்ல வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க நன்றியை நான் ஏத்துக்குவேன். சரி மேடம், நான் வாங்கிக்கிறேன். ஆனா கடனா மட்டும்தான் வாங்கிப்பேன். முதல்ல வாங்குங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இளவரசி கையில கொடுங்க மேடம். இந்தப்பா, இந்த கவர்க்குள்ள போட்டு வச்சுக்க. என்னப்பா சுப்பிரமணி, என்னம்மா இளவரசி, எதுக்கு என் பேர்லாம் வச்சு? இல்ல மேடம், எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர்கிட்ட கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டோம். அவரு உங்க இஷ்ட தெய்வத்தோட பேர் வைங்கன்னு சொன்னாரு. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இங்க இல்ல. எங்க தெய்வம் நீங்க தான், அதான் உங்க பேரை வச்சோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கேத்துங்க மேடம். எல்லாரும் வந்துட்டுமே. மத்தவங்களா எங்கப்பா? சண்முகம், ஜெயந்திலாம்? சண்முகம் அண்ணா, வணக்கம் சண்முகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி இருக்கமா ஜெயந்தி? விளக்கேத்துங்க.
கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க வா. லீலா, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேடம், நீங்க தான் முதல் போனியும் பண்ணணும். ஐயோ, இது நான் தானா? சரி, ஒரு ஊறுகாய் பாட்டில், மாங்காய் ஊறுகாய். சண்முகம், மாங்காய் ஊறுகா. சரிண்ணே. அண்ணே, இந்தாங்க மேடம். முதல் போனி இல்ல, பிடிங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். என்ன மேடம் 500 ரூபா கொடுத்துருக்கீங்க? இந்தாங்க. ஆஹா, முதல் போனி அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது, வச்சுக்கோங்க. இளவரசி, இது உனக்கு தான். மேடம், இதை வச்சுக்க. இப்போ உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கணுமே. தேங்க்ஸ் மேடம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி மேடம். சுப்பிரமணி, நேர்மை நியாயம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம். தேங்க்யூ மேடம். நல்லா இருங்கப்பா. எல்லாருக்கும் வரேன்ப்பா. சரிங்க மேடம். போயிட்டு வரேன். வாங்க. எதுக்கு இப்படி அழற? ஜூலி, தயவு செஞ்சு அழாத. எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாத ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால எப்படி பூஜா அழாம இருக்க முடியும்? என்ன ஜூலி இது? நீ ஒருத்தியாவது வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? என்னால முடியல பூஜா. உன்னை இது வரைக்கும் உன்னை ராணி மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது என்னால தாய்க்க முடியல பூஜா. சரி விடு ஜூலி, நானே தைரியமா இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. எப்படியும் எங்க மாமனார் என்னை வெளியே கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல பூஜா, உன் மாமியார் தமிழரசி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன் மாமனார் உன்னை வெளியில கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரோ அதை விட தீவிரமா உன்னை வெளியில வரவிடாம தடுக்கிறதுக்கு உன் மாமியார் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பூஜா, இந்த கேஸ்ல இருந்து சுப்பிரமணிய காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவனுக்கு தனியா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காங்க. உன் மாமியார் தமிழரசி. நாம அந்த இளவரசிய சுப்பிரமணிய அழிக்கணும் துடிச்சிட்டு இருக்கோம். உன் மாமியார் என்னன்னா அவங்க 2 பேரையும் வாழ வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு இப்படி வாழ வைக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் உன்னை ஜெயில வச்சிருவாங்களோன்னு தோணுது. அவ்வளோ சீக்கிரம் இந்த பூஜா அழிஞ்சிட மாட்டா ஜூலி. யார, எப்போ, எங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததுனால இன்னைக்கு நான் ஜெயில இருக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இனிமே நான் இப்படி அசால்ட்டா இருக்க மாட்டேன். இனி நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்கும். நான் அடிக்க போற முதல் அடி இளவரசிக்கு இல்ல, தமிழரசிக்கு. இளவரசிக்கும் சுப்பிரமணிக்கும் ஆணி வேற இருக்கிறதே என் மாமியார் தமிழரசி தானே. முதல்ல அந்த ஆணி வேற அறுத்தெறிற, அதுக்கப்புறம் அந்த இளவரசிக்கும் சுப்பிரமணிக்கும் பூஜாவை பகிச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். ஓ மாமியார் என்ன பண்ண போற பூஜா? போக போக உனக்கே புரியும். நான் இப்போ சொல்றது மட்டும் என் மாமனார் கிட்ட சொல்லிடு. சொல்லு.
என்னம்மா கிளம்பலாமா? போலாம். ரைட். வரேம்மா. பை குட்டி. அப்பா, என்ன அருள்? அம்மா என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அந்த சுப்பிரமணிய கோர்ட்ல நிரபராதி நிரூபிச்சது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வேற ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. தெரியும். என்ன தெரியும் அசால்ட்டா சொல்றீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அது உன் அம்மாவோட குணம். நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க தெரியாது. ஒருத்தனை நல்லவன் நம்பிட்டா கடைசி வரைக்கும் அவனை நல்லவன்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பா. சட்டத்துல எல்லா செக்ஷன்ஸும் உங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனா உலகத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியவே இல்லையே. அதுக்காக பெத்த பிள்ளை என்னை விட, சொந்த மருமக பூஜா விட அந்த சுப்பிரமணியம் இளவரசியும் அம்மாக்கு முக்கியமா போயிட்டாங்களா? யாரோ ஒரு ஏழை பொண்ணு பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக கட்டின புருஷன் என்னையே தூக்கி போட்டு போயிட்டா உங்க அம்மா. அப்படிப்பட்டவளுக்கு பெத்த புள்ள நீ ஏமாத்துறப்பா. ஓ அம்மா எப்பவுமே இப்படித்தான்ப்பா. அவளுக்குன்னு ஒரு நியாயம், அவளுக்குன்னு ஒரு தர்மம். அதுக்காக யாரை வேணாலும் தூக்கி எறியறதுக்கு அவ தயாரா இருப்பா. ஓ அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. தப்பு செய்யறவங்கலாம் இந்த பணக்காரங்க தான் ஒரு எண்ணத்தை அவ மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. அதுக்காகத்தான் இந்த ஏழைங்களுக்காக அவ போராடிக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த கயல்வெடி கொலை கேஸ்ல பூஜா ஒரு ஏழையா இருந்து சுப்பிரமணி ஒரு பணக்காரனா இருந்திருந்தா சுப்பிரமணி தான் தப்பு பண்ணினான்னு வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பா. என்ன இது முட்டாள்தனமான கொள்கையா இருக்கு? என்ன பண்றது? உலகத்துல தலை சிறந்த பெரியவங்க சில நேரங்கள்லயும் சில கொள்கைகள்லயும் முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்காங்கன்னு ஒரு ஞானி சொல்லியிருக்கான். இது உங்க அம்மா விஷயத்துல உண்மையா தான் இருக்கு. இது தப்பான கொள்கைன்னு அம்மாக்கு நிரூபிக்கணும்ப்பா. அதுக்கு ஒரே வழி இந்த கேஸ்ல பூஜா நிரபராதின்னு சொல்லி வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா இந்த கேஸை நான் மேல்முறையீடு பண்ணி என் மருமகளை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல நமக்கு 2 பேர் தான் இடைஞ்சலா இருக்காங்க. ஒன்னு ஓ அம்மா தமிழரசி, 2 அந்த ஏசிபி சண்முகம். ஏசிபி சண்முகத்தை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனா உன் அம்மா இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓ அம்மா இந்த கேஸ்ல ஆஜராகாம இருந்திருந்தா என் மருமகளை எப்போவோ நான் வெளியில கொண்டு வந்திருப்பேன். நான் வேணும்னா அம்மா கிட்ட பேசி பார்க்கணுமாப்பா? நீ பேசுனா உன் அம்மா சம்மதிப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? தெரியலப்பா. ஆனா பேசி பார்க்கறது பெட்டர்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் சோ. எனிவே பேசி பாரு. அக்கா, என்னப்பா? அப்பளம் பாக்கெட் ஏதாவது வேணுமாக்கா? இல்லப்பா, வேண்டாப்பா. இல்லக்கா, புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சமாவது வாங்கிக்கங்கக்கா. சரி, ஒரு 2-3 ரோல் கொடுப்பா. சரிக்கா. எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா ஆச்சுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஊறுகாய் பாட்டில் கூட இருக்கு. அடுத்த தடவை ஏதாவது வேணா அடுத்த தடவை வாங்கிக்கிறேன். சரிக்கா, வரேன்க்கா. அண்ணாச்சி. அடடே சுப்பிரமணி, மறுபடியும் இந்த தொழில ஆரம்பிச்சிட்டியா? ஆமா அண்ணாச்சி, நடுவில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கு. அதான் முதலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அண்ணாச்சி. நீங்களாம் தான் உதவி பண்ணணும். கண்டிப்பாப்பா. உன் நல்ல மனசுக்கும் உன் உழைப்புக்கும் நீ பெரிய ஆளா வருவாப்பா. சரி அண்ணாச்சி, ஆர்டர் தான் வேணுமா? நான் என்ன சொல்ல போறேன், நீ எப்பவும் போடுறத போட்டுரு. ஊறுகாய் இருக்கு, அதுவும் கொடுக்கட்டுமா? தாராளமா போடு.
பண்ணிடலாப்பா. நீ ஓஹோன்னு வரணும் அண்ணாச்சி. ரொம்ப வா நன்றி வா அண்ணாச்சி. வா. வரேன் அண்ணாச்சி. வாப்பா. அருள், அருள், மாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுப்பா. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாம். உங்களுக்குன்னு சொந்தம் பந்தம்னு நிறைய இருக்கு மாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தோணல. நீங்க பெத்த பிள்ளை, மருமக, பக்கத்துல இருக்கிற சொந்த பந்தங்களை விட இப்ப வந்து இளவரசியும் சுப்பிரமணியும் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல? அப்படிலாம் இல்லப்பா. ஒரு பொண்ணோட தப்பான எண்ணங்கள்னால ஒரு அப்பாவி தம்பதியர் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டாங்க தெரியுமா? போட்டி இருக்கலாம்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போயிட்டான். நான் யார சொல்றேன்னு உனக்கு புரியும். பாவம், இளவரசியும் சுப்பிரமணியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா. அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செஞ்சேன். ஓ, அப்ப கஷ்டப்பட்டா உதவி செய்வீங்களா மாம்? நானும் இப்ப பூஜாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மாம். ஒரு பையனா கேட்குறேன், ஹெல்ப் பண்ண முடியுமா? உரிமையோட கேட்க வேண்டிய பையன் இப்படி தயங்கி தயங்கி கேட்குறியப்பா. அந்த நிலைமைக்கு நீங்க தானே மாம் ஆளாக்கி விட்டீங்க. சரி, அதை விடுங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுப்பா, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். எப்படியும் எங்க அப்பா மேல்முறையீடு செஞ்சு இந்த கேஸை கோர்ட்ல இழுக்கத்தான் போறாரு. அப்ப நீங்க ஆஜராகக்கூடாது. என்ன மன்னிச்சிருப்பா. நீ கேட்கறது என்னால் செய்ய முடியாது. நியாயத்துக்காக போராடணும் தான்ப்பா இந்த கருப்பு கோட்டையை நான் போட்டேன். கடைசி வரைக்கும் நான் அதைத்தான் செய்வேன். இந்த கேஸ்ல நான் ஆஜராகலைன்னா கருப்பு கோட்டு போட்டதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லாம போயிடும். ஓ, உங்களுக்கு எல்லாத்த விட நீங்க படிச்ச சட்டம், நீங்க போட்டிருக்கிற அந்த கோட்டு, உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நல்லா ஏமாத்துற அந்த இளவரசியும் சுப்பிரமணியும் தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல? சரி, முடிவா கேட்கிறேன், எனக்காக இந்த கேஸ்ல ஆஜராகாம இருக்க முடியுமா முடியாதா? முடியாது. நீங்க மதிக்கிற அந்த சட்டமும் நீங்க போட்டிருக்கிற அந்த கோட்டும் உங்களுக்கு கொல்லி போடுதான்னு நான் பார்க்கறேன். இந்த நிமிஷத்துலேருந்து நீங்களும் என் அம்மா இல்ல, நானும் உங்க பையன் இல்லை. நீங்களா? நீங்க தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏம்மா பூஜா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு குறையலையா? அவ்வளவு சீக்கிரம் அது குறைஞ்சிடாது மிஸ்ஸஸ் தமிழரசி மேடம். இந்த பாருமா பூஜா,
இப்ப நான் ஒரு லாயரா வரல, உன்னோட அத்தையா அருள் செல்வனோட அம்மாவா வந்திருக்கேன். அத்தையா? யாருக்கு அத்தை? என்னைக்கு நீங்க எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க எனக்கு அத்தை இல்லைன்னு முடிவாயிடுச்சு. எப்போ நீங்க இந்த கேஸ்ல மறுபடியும் ஆஜர் ஆவேன்னு சொன்னீங்களோ அப்பவே என் அருளுக்கு நீங்க அம்மா இல்லைங்கிறதும் முடிவாயிடுச்சு. பரவாயில்ல பூஜா, உள்ள இருந்துகிட்டே வெளியில நடக்கிற அத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பாருமா பூஜா, நீதான் குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி வாதாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னா தண்டனை நிச்சயமா குறையும். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வா. அப்பவும் என் மருமகளா உன்னை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அதை விட்டுட்டு கோர்ட்டோட நேரத்தையும் நம்மளோட நேரத்தையும் வீணாக்காது. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் தமிழரசி மேடம். என்ன மேடம், என்னோட கிளையண்ட்டை மிரட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? மிஸ்டர் சர்மா, இந்த மிரட்டுறது, ஆளை வச்சு வேலை பேசுறது, இதெல்லாம் தமிழரசிக்கு பழக்கம் கிடையாது. அப்படியே நான் மிரட்டினாலும் பூஜா என்ன புள்ள பூச்சியான பயப்படுறதுக்கு? என் கிளையண்ட் யார் மிரட்டலுக்கும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. நானும் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? எல்லாம் ஒரு நப்பாசை தான். ஓ, இதுக்கப்புறமாவது பூஜா தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு திருந்துவான்னு நினைச்சேன். இங்க வந்தப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மட்டும் இல்ல, பூஜா எப்பவுமே திருந்த மாட்டா. அது மட்டும் இல்ல, நீங்களும் சரி அவளும் சரி உங்க முடிவுல இருந்து மாற போறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே, நம்ம மறுபடியும் கோர்ட்ல சந்திக்கலாம். கண்டிப்பா மீட் பண்ணணும். I'll be happy. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல நீங்க தோக்க போறீங்க. அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். தர்மமும் தோக்காது, இந்த தமிழரசியும் தோக்க மாட்டா. நீங்க எத்தனை முறை அப்பீல் பண்ணி இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சுப்பிரமணியத்தை நான் காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பேன். 25 வருஷமா மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தையே உன்னால காப்பாத்த முடியல. நீ சுப்பிரமணிய காப்பாத்த போறியா? என்ன அப்படி பாக்குற? அருள் உனக்கும் எனக்கும் பிறந்தவங்கிற ரகசியத்தை ஓ வாயால, ஓ அவசர புத்தியால எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்க. அதே அவசர புத்தியை நான் பயன்படுத்தி ஓ வாயால சுப்பிரமணி தான் குற்றவாளின்னு நான் சொல்ல வைக்க போறேன். இந்த விஷயத்துல நீங்க பகல் கனவு காணாதீங்க. நான் எப்பவுமே பலிக்கிற கனவு தான் காணுவேன். ஏன்னா பொம்பளைங்களோட அவசர புத்தியும் முட்டாள்தனமான பேச்சும் என்னை எத்தனையோ கேஸ்ல ஜெயிக்க வச்சிருக்கு. இந்த கேஸ்லயும் நான் ஜெயிக்க போறேன். ஏன்னா என்னை எதிர்த்து வாதாட போறது ஒரு பொம்பளை வக்கீல். பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஆயிடுச்சுல்ல? பெண்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறத நீங்க மறந்துடாதீங்க மிஸ்டர் சர்மா. ஆனா பிறந்துட்டோங்கிறதுக்காக பெண்களை கேவலமா பேசாதீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா பண்ணுவா, கொலை கூட பண்ணுவா. அதுக்கு உதாரணமா தோ உங்க கிளையண்டே இருக்காளே. இவ்வளவு மாதிரி இன்னொரு உதாரணத்தை உருவாக்கிடாதீங்க. எந்த மாற்றமும் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இருக்கா. அவங்கள விடுங்க மாமா. என்னால இன்னும் ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. ஏதாவது பண்ணி என்ன முதல்ல இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க. இப்போதைக்கு உன்னை ஜாமீன்ல கூட்டிட்டு போக முடியாது பூஜா. என்னால இங்க இருக்க முடியல மாமா. 2 நாள் இங்க இருந்ததுக்கே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு.
இப்போதைக்கு நீ இங்கிருந்து வெளியில வரதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் மாமா. விஷ் யூ குட் லக். என்னன்னு பாருங்க டாக்டர். டாக்டர் இந்த பொண்ணுக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு. இவங்களை உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும். இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்பவே ஏற்பாடு பண்றேன். ஓகே குயிக் வாமா. தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. ஐயோ. பூஜா, என்னாச்சுமா? பூஜா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைப்பா. ஜெயிலில் இருந்ததுனால மைண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி மைல்டு அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, அட்டாக்கா? என்னம்மா சொல்ற? ஹார்ட் அட்டாக் வர வேண்டிய வயசா உனக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கா பூஜா? எனக்கு ஜெயிலில் இருக்கிறதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதோ கஷ்டம் இல்லைங்க. உங்களை பிரிஞ்சு இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்தையும் விட உங்க அம்மா இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில உங்க அம்மா என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவங்க இப்படி பேசுனதுனாலயோ என்னமோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. உங்க அம்மாவுக்கு என் பொண்ணு அப்படி என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே மாப்பிள்ள. விடுங்கப்பா, இப்போ அவங்கள திட்டி என்ன ஆக போகுது? எங்க உங்க அப்பா வரலையா? உன் கேஸ் விஷயமா தான் அழிஞ்சிட்டு இருக்காரு. என் நிலைமைய பாத்தீங்களா? சொந்த மாமியார் என்ன கொலைகாரின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா என் மாமனார் என்ன வெளியே கொண்டு வரதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு திறக்குங்கிறது என் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. கவலைப்படாத பூஜா, அப்பாவோட அலைச்சல் வீண் போகாது. கண்டிப்பா உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில தாங்க நான் இருக்கேன். சார், பேஷண்டோட ரிலேட்டிவ் யாராவது இருந்தா டாக்டர் வர சொன்னாங்க. இதோ வரோம். மாப்பிள்ள வாங்க போயிட்டு வந்துடுறோம். இல்லம்மா, நீ பூஜா கூட இங்கே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பூஜா, என்னாச்சு? மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டியா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, இப்படி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். ஏ பூஜா, ஏன் சிரிக்கிற? ஏன்னு கேக்குறேன்ல. எனக்கு ஹார்ட் அட்டாக்னு நீயும் நம்பிட்டியா? ஏய், அப்ப உனக்கு ஒண்ணும் இல்லையா? இந்த பூஜாவை பார்த்தா
யமனுக்கே பயம் வரும்னு உனக்கு தெரியாதா? எனக்காவது ஹார்ட் அட்டாக் வரதாவது. எனக்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நடிப்பு தான். ஆமா ஜூலி, எனக்கு 2 நாள் ஜெயில இருந்ததுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். என் மாமனார் தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாரு. கிரிமினல் லாயருக்கு ஏத்த கிரிமினல் மருமகளா தான் இருக்க பூஜா. நல்ல வேலை, உனக்கு என்னமோ ஏதோன்னு நான் பயந்துட்டேன். கவலைப்படாத ஜூலி, அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒன்றும் ஆயிடாது. இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே? லீலா, நானும் அதை ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்றும் வேண்டாம்க்கா, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும். இரு வரேன். இளவரசி, சண்முகம் இப்பதான் ஃபோன் பண்ணா. பூஜா ஏதோ நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம். இது எல்லாமே மோகன் சர்மாவோட பிளான் தானா? இந்த கேஸ் மறு விசாரணைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒரு காரணமும் இல்லம்மா. அவளால இப்ப ஜாமீன்ல வெளியில வர முடியாதுல, அதான் இப்படி நெஞ்சு வலின்னு டிராமா ஆடி இருக்கா. பொதுவா அரசியல்வாதிங்க தானே இந்த மாதிரி நெஞ்சு வலி நாடகம் ஆடுவாங்க. ஆனா இப்ப பூஜாவும் இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. இந்த கேஸ்ல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் மோகன் சர்மா இப்படி பண்ணிருப்பாரோன்னு தோணுது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம பக்கம் தாங்க சாட்சிகள் இருக்கு. உண்மைதான் ஜெயிக்கும். கோர்ட்ல தண்டனை கிடைச்சோம் அந்த பூஜாவோட கொழுப்பு குறையுதான்னு பாருக்கா. ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அவகிட்ட பணம் நிறைய இருக்குல்லம்மா, அதை வச்சு ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பா. அது எப்படி மாமா? இவன் நெஞ்சு வலின்னு சொன்ன உடனே எல்லா டாக்டரும் நம்பிடுவாங்களா? ஒரு டாக்டராவது செக் பண்ணி அதை பொய்ன்னு சொல்ல மாட்டாங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் ஏமாத்துவா? எல்லாம் இந்த மோகன் சர்மா இருக்காருன்ற தைரியம் தான். எனக்கும் அவரை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்குமா. மறுபடியும் எனக்கு தண்டனை கிடைச்சிருமோங்கிற பயம் இல்லை. எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஒன்ன விட்டு பிரிச்சிருவாங்களோன்னு தான் பயம். என்னங்க நீங்க? செய்யாத தப்புக்கு உங்களுக்கு ஏங்க தண்டனை கிடைக்க போகுது? இது பாருங்க, தர்மம் நம்ம பக்கம் தாங்க இருக்கு. தமிழரசி மேடமும் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. இந்த மோகன் சர்மா இல்ல, இன்னும் எத்தனை சர்மா வந்தாலும் சரி, உண்மை நம்ம பக்கம் தாங்க இருக்கு. இந்த கேஸ்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். பூஜா, இந்த குடி. என்ன இது? ஆப்பிள் ஜூஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டா நீயே என்ன பேஷண்ட் ஆக்கிடுவ போல இருக்கே. கிண்டல் பண்ணாத, முதல்ல குடி. ஜூலி, லாயர் அம்மா இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேளு. ஜூலி, நெஞ்சு வலின்னு எல்லாரையும் நம்ப வச்சல்ல, அந்த நடிப்புக்கு அவார்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு, என்னம்மா பாக்குற? யாருக்கிட்ட வேணா நீ நடிச்சு ஏமாத்தலாம், என்கிட்ட நடக்காது. உன்ன மாதிரி நான் எத்தனை பேர் நடிப்ப பார்த்திருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா, நான் நடிக்க தான் செஞ்சேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்னால ஒன்னு பண்ணதாமா முடியாது. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அது உன்னை என்ன வேணா பண்ணும். சட்டமா? சட்டத்தால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க சட்டத்துல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா சட்டத்தோட எல்லா ஓட்டைகளும் எனக்கு தெரியும். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும். பகல் கனவு காண்றியா? ஓகே, தமிழரசி கிட்டேன்னு தப்பிக்க முடியாதுமா. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும். நீங்க தண்டனை வாங்கி கொடுத்த 2 நாள்ல நெஞ்சு வலின்னு டிராமா பண்ணி இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து சொகுசா இருக்க தெரிஞ்ச எனக்கு
இந்த கேஸ உடைச்சு வெளியே வர தெரியாதா என்ன? நல்லாவே வாழ வேண்டிய பொண்ணு. நம்ம சொன்னதெல்லாம் ஆரம்பத்துல செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா கடைசியில நம்மள பகைச்சுக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவளை நாம சிட்டி பாபுவை வச்சு கொன்னு தூக்கல மாட்டணும். நமக்கு தேவைங்கிறதுனால தானே அன்னைக்கே கயல்விழிய கொன்னோம். நேரம் காலத்துக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? அதெல்லாம் சரிதான் பூஜா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.